வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு வெங்காயத்தை நான் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதாவது 2 சின்ன சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும் இல்லையா, அது. வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோடு நல்லா அது மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த பொடி எல்லாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தக்காளியை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதாவது 1.5 மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நான் 1.5 கப் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் பன்னீரை. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்துட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இது இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ தோசைக்கல்லில் வந்துட்டு நான் ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு ஊற்றிக்கிறேன். நம்ம எப்போவும் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் ஃபில்லிங் இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதாவது தோசை வந்துட்டு மேல் பக்கம் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பன்னீர் மிக்சரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சமாக வந்துட்டு பொடியாக நறுக்கின பச்சை வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சுருங்க. ரொம்ப நேரம் வேணாம், ஏதாவது கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸாக பிடிச்சிக்கிறதுக்காக. ஒரு 10-15 செகண்ட் அடுப்பில் வச்சுட்டு உடனே அதை அடுப்புலேருந்து எடுத்துருங்க. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி. எப்பவும் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பன்னீர் ஃபில்லிங் ஒரு டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு ரொம்ப நல்லா ஒத்து போகும். இதுக்கு வேறு எதுவும் சைட் டிஷ் தேவையில்லை, இதுவே போதும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சட்னி ஏதாவது கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான டிஃபன் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.